ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் குழந்தைகளுக்கான ஒரு வெயிட் கெயின் உணவு தான் பார்க்க போகிறோம். என்னோடய பேபிக்கு இந்த மாதிரி உணவு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்கள் கூட அதை ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி ஒரு 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். ரெண்டையும் நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பும் அரிசியும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா தீயாமல் வேகும். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2 பல்லு பூண்டு, இதெல்லாம் ஜீரணமாகிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருணைக்கிழங்கில் நிறையா மாவுச்சத்து இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகும். மழை காலத்துலேயும் கொடுக்கலாம், வெயில் காலத்துலேயும் கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, சளி பிடிக்காது. விசில் விட்டுக்கலாம். ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வெந்து இருந்துச்சு. இது நம்ம 6 மந்த்லேருந்து பேபிக்கு கொடுக்கலாம். சூடாக இருக்கும் போது நம்ம மசிச்சோன்னா இந்த மாதிரி கரண்டிலே நல்லா மசிஞ்சிரும். என்கிட்ட மேஷ் பண்ணுற மாதிரி திங்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம மசித்து எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்னோடய குழந்தை இந்த மாதிரி தான் லிக்விடாக சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.